என்னோட அன்பு பிள்ளையே, ஒரு மாசம் நீ என்ன நினைச்சு மாலை போட்டு பிரம்மச்சரிய விரதம் இருந்த. காலில் குத்து, உடம்புல வலி, மனசுல எத்தனையோ பாரம் சுமந்து வந்த. ஆனா என்னை பார்த்ததும் உன்னோட அகங்காரம் கஷ்டத்தை எல்லாம் மறந்து மனசு முழுக்க அன்போட, கண்ணுல கண்ணீரோட, அப்பா எனக்கு கேட்க வரம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னியே. அந்த ஒரு நொடி கலங்கினது நீ மட்டும் இல்லை தங்கம். நான் எப்பவும் உன் மனசுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கேன்னு நீ புரிஞ்சுக்கோ மகனே. நீ கேட்ட வரம் எதுவும் நான் தரல. ஆனா கஷ்டம் வந்தாலும் உடையாத மனசை உனக்கு கொடுத்துருக்கேன். தோல்வி வந்தா தலை குனியாம நிமிர்ந்து நிற்கிற தைரியத்தை கொடுத்துருக்கேன். அடுத்தவனை குறை சொல்லாம உன்னையே திருத்திக்க ஒரு அமைதியை கொடுத்துருக்கேன். இப்ப நீ வீட்டுக்கு போவ. உன் கழுத்துல மாலை இருக்காது, ஆனா உன் நடத்தையில விரதம் இருக்கணும். கோபம் வரும்போது ஒரு நொடி நீ என்ன நினைக்கணும்? பொறுமை தேவைப்படும் நேரத்துல அந்த 18 படியை நீ உன் மனசுல ஏறணும். இந்த ஒரு வருஷமும் நான் உன்னை பலமுறை சோதிக்க தான் செய்வேன். அது உன்னை பலவீனப்படுத்த இல்லை, உள்ளுக்குள்ள உன்னையே பலமா மாத்த. அடுத்த வருஷம் நீ திரும்ப வரும்போது நீ வரமா கேட்காம விட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில நடந்து திரும்பவும் எனக்கு வரம் ஒன்றும் வேணாம்பான்னு ஏத்துக்கிற மனசோட நீ என்னை பார்க்க வருவ. அப்போ இந்த உலகம் சொல்லும், நீ என்னோட பிள்ளைன்னு. உனக்கு நான் தர்ற மிகப்பெரிய வரம் இதுதான் பிள்ளையே. எப்பவும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கும் ஒரு மனசு. சுவாமியே சரணம் ஐயப்பா.